திமுகவுக்காக மக்கள்கிட்ட இருக்க ஆதரவை உங்களால் எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. திமுகவுக்கு எதிராக அதிருப்தி அலை வீசுது அப்படிலாம் உங்களுக்கு பக்கத்தில் நயினார் நாயகன் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு. ஒரே விஷயம்தான், ஸ்டாலின் ஆதரவு ஸ்டாலினுக்கு, மிச்சம் இருக்கிறத நீங்கள் பண்ணிட்டு போங்க. நீங்கள் நிறைய கடன் ஆகிடுச்சு, நிறைய வட்டி கட்டுறாங்க, இதெல்லாம் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியும். மக்கள்கிட்ட ஸ்டாலின் இதை செய்ய தவறிட்டாரு அப்படின்னு இந்த ஒரு பர்சன்டேஜ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த அன்புமணி ராமதாஸ் ஊழல்வாதி, அவரோட அது முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து 92%, இவங்க 72%, அவரும் அந்த நயினார் நாயகத்திரனும். இதெல்லாம் வேகாது. விஜய் சொல்றாரு எல்லா பஸ்லையும் போகலாமா, வேற வந்துட்டு காத்தரை ஏறி கும்பகோணம் போறேன் அப்படின்னா அந்த பஸ்ல விட்டுருவாங்களா? தெரிதா லூசுன்னு? அதான் நான் சொல்றேன், இதெல்லாம் எடுபடவே எடுபடாது, டோட்டலாக எடுபடாது. அதனால விஜய் இங்கே இருந்தாலும் இவருடைய அரசியல் தேர்தலுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது, அங்கே போனாலும் அழிவு தான். சீனாவிற்கு இணையாக முன்னேறக்கூடிய ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொன்னார் அந்த பொருளாதார நிபுணர். நீங்கள் ஏன்டா நீங்கள்லாம் குரல் கொடுக்காது எதிர்த்து? ஏன் பேசுகிற அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லுங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். ஒருவேளை நீங்க சொல்ற அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி கணக்கு நிகழ்ந்துடுச்சு அப்படின்னா டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்களே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ ஃபோர்ஸஸ் வந்து இணையுது. டிஎம்கே வந்து இப்போ மமதையில் இருக்காங்கல்ல, நாங்கள் தான் வந்து எங்களுக்கு எதிரியே கிடையாது, கண்ணு கெட்டி எதிரியே கிடையாது, நாங்கள் வந்து அத்தனை கட்சிகளும் நாங்கள் கூட்டணி வச்சிட்டோம், உங்க கூட இருந்த அணிகளை எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, கடும் போட்டி வந்துடாதா? முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னம்பிக்கையோட இருக்காரு, மமதையிலாம் இல்லை. ஒரு நாளும் மக்களிடையே போறாரு, ஒரு நாளும் மக்களிடையே பேச போறாரு. இன்னைக்கு சாயந்தரம் அவர் பேசுற பேச்சு பாரு. அன்னைக்கு 14 எங்களுடைய எதிர்கால நோக்கு அப்படின்னு சொன்னாரு. குறை காண முடிஞ்சுதா அவங்களால? ஏன்? அதற்கான அடிப்படை வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒன்று செய்யாத ஒன்று சொல்லலை, எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அவ்வளோதான். இன்றைக்கி $1 ட்ரில்லியன் எக்கானமியாக அந்த நாடு ஆக போகுது, தமிழ்நாடு ஆகுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இப்போவே அது மேனுஃபேக்சரிங் முதன்மையான ஸ்டேட்டு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் அது முதன்மையான ஸ்டேட்டு வந்துடுச்சா இல்லையா அந்த இடத்துக்கு? அதனால் அவர் மமதையிலெல்லாம் பேசலை. ஸ்டாலின் ரொம்ப அமைதியாக தான் இருக்கார். அவர் இவங்க தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கும்பலை சேர்த்துருங்க, திமுக ஓட்டை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கான ஓட்டு ஒன்றா சேர்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு பலம், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திமுகவுக்காக மக்கள்கிட்ட இருக்க ஆதரவை உங்களால் எதையுமே செய்ய முடியாது. நான் ரொம்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ரொம்ப மென்மையாக நான் சொல்கிறேன், ஒன்றும் பெரிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. திமுகவுக்கு எதிராக அதிருப்தி அலை வீசுது அப்படிலாம் உங்களுக்கு பக்கத்தில் நயினார் நாயகன் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே விஷயம்தான், ஸ்டாலின் ஆதரவு ஸ்டாலினுக்கு, மிச்சம் இருக்கிறத நீங்கள் பண்ணிட்டு போங்க. அந்த அவர் கொஞ்சம் பிரிப்பார். யாரு? சீமான். அவ்வளோதான். ஆனால் ஒருவேளை இப்போ விஜய் வந்து அங்கே போயிட்டாங்கன்னா ஒரு ஸ்வீப்பே ஏற்பட்டுன்ற ஒரு கருத்து வந்து முன்பு வரைக்கும் சொல்லப்பட்டதா இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப்பே. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கரூர் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் என்னென்னோ நடந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தான் கோர்ட்டெல்லாம் வந்துருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ திமுக அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கூட்டணி அமைய விட்டுருமா? இந்த எதிரணிகளை வந்து ஓரணியில் ஒன்றை சேர்க்க விட்டுருமா? திமுக எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும்? சீமானுடைய கவலை என்ன? அண்ணா திமுக ஓட்டை பெறுறது, பிஜேபி ஓட்டை பெறுறது, விஜயனுடைய ரசிகன் ஓட்டை பெறுறது, அதுவா திமுகனுடைய கவலை? மக்கள் இல்லை, ஃபுல்லாக மக்கள், வெறும் மக்கள், மக்களை தவிர வேறு எதுவும் இல்லை. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, திமுக வெற்றி, போங்க. அப்புறம் சொல்லுங்க நீங்க. 4 கார்னர் ஃபைட் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அந்த கதையெல்லாம் வந்துட்டு பழைய கணக்கு. இவர் அவளை பிடிச்சிருவாரு, இவர் இவளை இழுத்துருவாரு, அவங்களுடைய ஓட்டு தான் பாதிக்கப்படும், இதெல்லாம் தொலைக்காட்சியில் பேசுற வாதம் தானே. அது விடுங்க, அது ஒரு தமாஷான ஒரு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா மீது என்ன விமர்சனம் வைக்கப்பட்டது 2016 மக்கள் நல்ல கூட்டணி, இவங்க தான் வந்து ஒரு இதை பண்ணி ஃபார்ம் பண்ணாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்றுச்சு, சீமான் தனியாக நின்றாரு, 5 கார்னர் ஃபைட் வரும்போது தான் இப்போ ஏடிஎம்கேக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்வான்டேஜ் 1.5% டிஃபரன்ஸ் ஓட்டு. அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கிற சாதனை என்ன அப்துல் ஹக்கீம்? அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு பேசுறதுக்கு சாதனை இருந்துச்சா? கிடையாது. ஸ்டாலினுக்கு பேசுறதுக்கு சாதனை இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஸ்டாலின் கொடுக்குற ஒரு நாளும் கொடுக்குற தமிழக அரசு கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை யாராவது மறுக்க முடிஞ்சுதா?
கிட்டத்தட்ட 10-15 நாள் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இதே எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தெரிஞ்சவர் தான் அவரை. ஆட்சியில் இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவர். ஏதாவது பேசுகிறாரு அவர் எதிர்த்து? சொல்லுங்க, ஏன் முடியல? நீங்கள் நிறைய கடன் ஆகிடுச்சு, நிறைய வட்டி கட்டுறாங்க, இதெல்லாம் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியும். மக்கள்கிட்ட ஸ்டாலின் இதை செய்ய தவறிட்டாரு அப்படின்னு இந்த ஒரு பர்சன்டேஜ் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த அன்புமணி ராமதாஸ் ஊழல்வாதி, அவரோட அது முடிஞ்சு போச்சு. இவங்க வந்துட்டு 92%, இவங்க 72%, அவரும் அந்த நயனார் நாயகத்திரனும். இதெல்லாம் வேகாது. மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இந்த அரசு செஞ்சுருக்கிறத உணர்றாங்க, அவ்வளோதான். எந்த வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏறி நான் போயிட்டு பாரிஸுக்கு போயிட்டு வரேன், ஃப்ரீ. நான் வேலை செஞ்சுட்டு வர்றேன், ஃப்ரீ. இப்போ விஜய் சொல்கிறாரு எல்லா பஸ்லையும் போகலாமா, வேற வந்துட்டு காத்தரை ஏறி கும்பகோணம் போகிறேன் அப்படின்னா அந்த பஸ்ஸில் விட்ருவாங்களா? தெரியுதா லூசுன்னு? அதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் எடுபடவே எடுபடாது, டோட்டலாக எடுபடாது. அதனால் விஜய் இங்கே இருந்தாலும் இவருடைய அரசியல் தேர்தலுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது, அங்கே போனாலும் அழிவு தான், அவ்வளோதான். நீங்களே போன்ற பத்திரிகையாளர்லாம் ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறீங்க திமுகவுக்கு ஆதரவா. ஆனால் களத்தில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் நேரில் கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. தொடர்ந்து சாதிய ரீதியிலான பல இன்சிடென்ட்ஸு, பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான பல விஷயங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்குது. 2021 நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த ஆளுங்கட்சியா நீங்கள், ஆனால் இந்த முறை 5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு மக்கள் மத்தியில் போகிறீங்க. அவ்வளோ களம் உங்களுக்கு இலகுவாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. 11 to 21 தமிழ்நாட்டில் நடந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான சம்பவங்கள் 21 to 26 அதை ஒப்பிட்டு யாராவது ஒரு அறிக்கை கொடுக்கட்டும். அப்போ நான் பில்டப் பண்ணுறேன்னு எடுத்துக்கிறேன். எப்பொழுதும் ஆங்காங்கே நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம், சம்பவங்களை எல்லாம், சாதிய சம்பவங்கள், தாக்குதல்கள், இந்த மாதிரி இதெல்லாம் முரட்டு சம்பவங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சட்டம் ஒழுங்குன்னு நீங்கள் காட்டுறீங்க. சட்டம் ஒழுங்கு அது இல்லை, மணிப்பூரில் நடக்குது இல்லையா, அதுக்கு பிறகு தான் சட்டம் ஒழுங்கு. புரியுதுங்களா? உத்தரப்பிரதேசம் நடக்குது இல்லைங்களா, புல்டோசர் எடுத்து இடிக்கிறான் சுவரா வீடு வீடா, அதான் சட்டம் ஒழுங்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குலாம் கிடையாது, எல்லாம் ஒழுங்காக இருக்குது. ஸ்போரோடிக் இன்சிடென்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. பரவலாக அங்கங்கே சம்பவங்கள் அதெல்லாம் கிடையாது, ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸஸ் தான், அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகவே ஆகாது. அதனால தான் ஜனங்க அவங்களை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம நெரட்டிவெல்லாம் செட் பண்ணுற வேலைலாம் நம்மளுக்கு கிடையாது. எனக்கு ஒரே இது, இந்த நாட்டில் ஜனநாயகத்தை இவிஎம்லேருந்து நான் பிடியிலேருந்து காப்பாற்றணும், எனக்கு அது மட்டும்தான் இலக்கு. இன்னொன்று தமிழ்நாட்டை காப்பாற்றணும் பாசிச சக்திகள், இது அவ்வளோதான் இலக்கு. இல்லை நீங்கள் ஒப்பிட்டதுனால ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இபிஎஸ் 4.5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார், அது மணிப்பூரோடவோ உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிடும் அளவுக்கு அவரோட ஆட்சி இருந்துச்சு. நான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்போ நான் சொல்லவே இல்லையே. அவர் இதெல்லாம் ஃபெயிலியருங்க. லேப்டாப்பை வாங்கி வச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது இருக்கிறவன் யார்? ஒரு 10 லட்சம் இது சொல்கிறாங்களே, கொடுத்துட்றாரு இவர். எங்கே போனாலும் உடனே டெலிவர் பண்ணுறாரு. சொல்லுங்க, இன்னைக்கு நடக்கிற மாநாடு தவிர அவர் நடக்கக்கூடிய இன்சிடென்ட் ஒன்றுத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவர். எங்கேருந்து கொடுக்க முடியுது அவருக்கு? அது சொல்லுங்க சார். பீகாரில் போலிங்க்கு 2-3 டேஸ் பிஃபோர் வந்து 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போடும்பொழுது கடுமையாக எதிர்த்த திரு ஐயநாதன் அவர்கள் திடீரென்று 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்ற அந்த பெயரில் வந்து அக்கௌண்ட்டில் விழும்போது அதை எதிர்ப்பு தெரிவிக்கல. பொங்கலுக்கு, இந்த பொங்கலுக்கு மட்டும் 3,000 ரூபாய் கொடுத்ததுக்கு வந்து தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே போல் ஒவ்வொரு கோடைக்கும் வந்து இனிமே 2,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி இப்போ இந்த சமயத்தில் அறிவிக்கிறது, இதெல்லாம் வந்து அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு வந்து தெரியல. உலக வங்கி கிட்ட கடன் வாங்கி, ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு வாங்கின கடனை வாங்கி 10,000 ரூபா போட்டார் அவரு. முறைப்படி பட்ஜெட்ல ஏன் அறிவிச்சு நீங்க வந்து அலாட் பண்ணலன்னு சொல்லி கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மாண்புமிகு சூரியகாந்த் அவர்கள் இந்த 100 யூனிட் மின்சாரம், இலவச மின்சாரம் சம்பந்தமான வழக்குல வந்து கேள்விகளை எழுப்புறாரு. இது வந்து எவ்வளவு தீங்கு இழைக்கக்கூடியதா இருக்கு, நீங்க உங்க பாட்டு கண்ணாபின்னு அறிவிக்கிறீங்க, எங்க இருந்து உங்களுக்கு நிதி வருதுன்னு கேட்கிறாரு. நிதி எங்கேருந்து வருது அப்படின்றத வந்துட்டு அதை பார்க்கறதுக்கு வந்துட்டு காம்ப்ட்ரோலர் 2 ஆடிட்டர் ஜெனரல் இருக்கிறாரு, நிதி எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. இவர் போறாரு, இவருக்கு எவ்வளோ சொத்து, சூரியகாந்த் எவ்வளோ சொத்து, எவ்வளோ வசதி அனுபவிக்கிறார் அவர், அதெல்லாம் வந்துருச்சு தளங்களில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டாலின் பட்ஜெட்டுக்கு வெளியிலேருந்து ஏதாவது செலவு பண்ணாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இந்த நாடு அரசு பட்ஜெட்டுக்கு வெளியிலேருந்து செலவு பண்ணுது, இந்த தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டுக்கு உட்பட்டு செலவு பண்ணுது. 5,000ன்றீங்களே, எவ்வளோ அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர்? டோட்டல் அவுட்ல எவ்வளோ? 6,500 கோடி. தமிழ்நாடு போடுற பட்ஜெட் எவ்வளோ?
4.5 லட்சம் கோடி. புரியுதுங்களா? தமிழ்நாடுக்கு வந்துட்டு இந்த மக்களுக்கு செய்யறதெல்லாம் வந்துட்டு பெருசா ஒரு வழிலாம் ஒன்றும் கிடையாது. இல்ல ஆண்டுதோறும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்குறாங்க இல்லையா தமிழக அரசு? இது ஆரோக்கியமானதா? ஏன் எவ்வளோ கடன் திருப்பி கட்டுறோம், நம்ம எவ்வளோ விஷயத்த நம்ம கட்டுறோம், எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறோம், எவ்வளோ ரோடு போடுறோம், எவ்வளோ படிப்பு கொடுக்குறோமே, அதெல்லாம் வேஸ்ட்டா? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? அதெல்லாம் ஒரு புள்ள படிக்க போகுது, 1000 ரூபா கொடுக்குறேன், நான் தான் முதலமைச்சர்னு வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதா? உங்கள் அப்பாரு உங்களை படிக்க வைக்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதா? உங்களை டெவலப் பண்ணுறாருல, உங்களை வளர்க்குறதுன்னா என்ன அர்த்தம்? வளர்க்குறதுன்னா 3 வேளை சோறு போடுறதா? படிக்க வைக்கணும், போஷிக்கணும், துணி வாங்கி கொடுக்கணும், நல்லது கெட்டது பார்க்கணும், அவன் பேருந்துக்கு போகிறதுக்கு கட்டணும். அதானே தமிழக அரசு செய்யுது. ஒரு அப்பன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தமிழக அரசு எடுத்து செய்யுது. என்ன தப்பு அதில்? காட்டுங்க. வெறும் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. ஒரு வீட்டுக்கு உரிமை தொகைன்னு 1000 ரூபா கொடுக்கும் போது முடியாதுன்னு சொன்னீங்க, முடியும்னு சொன்னார், காட்டினார். அதுக்கு என்ன அளவு? அப்படியே 2.5 கோடி பேருக்கும் கொடுக்கல, குடும்பங்களுக்கும் கொடுக்கல, 1.31 லட்சம். சாமர்த்தியமாக செய்கிறாரு, தெளிவாக செய்கிறாரு, அருமையாக செய்கிறாரு. அதனால தான் அவருக்கு வந்துட்டு ஆதரவு இருக்கு. பொருளாதார நிபுணர், இந்த இந்திய ஒன்றிய அரசுடைய பொருளாதார ஆலோசகர் வந்துட்டு நேரு ஸ்டேடியத்தில் பேசினாரு. ஏன் கோச்சிக்க வேண்டியதானே எல்லாரும் அவரை பார்த்து? ஏன் ஒருத்தனை அறிக்கை விடலை அவருடைய பேச்சு? சீனாவிற்கு இணையாக முன்னேறக்கூடிய ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொன்னார் அந்த பொருளாதார நிபுணர். நீங்கள் ஏன்டா நீங்கள்லாம் குரல் கொடுக்கல அதை எதிர்த்து? ஏன் பேசுகிற அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க. ஏன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு வளர்ச்சி. இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்கனாலும் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்குன்னு ஒரு ஜெயரஞ்சன் இருக்கிறாரு, அவர் கீழே ஒரு திட்ட ஆணையம் இருக்குது, இருக்கா இல்லையா? அந்த திட்ட ஆணையம் செயல்படுதா இல்லையா? இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு எக்கனாமிக் சர்வே புத்தகத்தை வெளியிட்டுதா இல்லையா தமிழ்நாடு அரசு? எந்த மாநிலம் வெளியிட்டது சொல்லு. அதை எதிர்த்து யாராவது ஏதாவது பேசுனீங்களா நீங்கள்? அந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டை எதிர்த்து ஏதாவது பேசுனீங்களா நீங்கள்? எத்தனை தொலைக்காட்சியில் நான் கேட்டிருக்கிறேன். அதனால் ஸ்டாலின் யாரையும் ஏமாத்தலை. ஸ்டாலின் செய்கிறார், ஸ்டாலின் ஜெயிக்கிறார், ஒன்றும் இல்லை. திமுக 2.0 அமைஞ்சா 2000 ரூபா கொடுப்போம் இனிமே அப்படின்ற ஒரு அறிவிப்பு. ஐயா 2000 ரூபா கொடுக்குறாரு, 1500 ரூபா கொடுக்குறாரு, 3000 ரூபா கொடுக்குறாரு. அவர் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. உன் மேலே எங்கே இருக்குது நம்பிக்கை? அவர் செஞ்சார். எப்படி ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்குதோ அந்த மாதிரி கிரெடிபிலிட்டி ரேட்டிங்னு ஒன்று இருக்குது இல்லை? அரசியல்வாதி மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம சொல்கிறதெல்லாம் ஒத்துக்குவான். உங்கள் அப்பா உனக்கு வந்துட்டு நான் அடுத்த மாதம் உனக்கு வந்துட்டு ஒரு BMW வாங்கி தரேன்டா அப்படின்னு நம்புவீங்களா நீங்கள்? எடப்பாடி சொல்கிறது அப்படி தான். ஆனால் உங்கள் அப்பா அடுத்த மாதம் நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் நீங்கள் நம்புவீங்க. அதுதான் ஸ்டாலின். அதனால தான் இந்த பொண்ணாட்டிங்கெல்லாம் அப்பான்னுதுங்க, அண்ணான்னுதுங்க. அந்த இடத்துக்கு யாரும் ஃபில்லப் பண்ண முடியாது. அன்றைக்கி அம்மா, அன்றைக்கி ஸ்டாலின், அவ்வளோதான். மேட்ரு முடிஞ்சு போச்சு. சார் ஓகே சார், இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ எதிர்கட்சிகள்லாம் இப்போ விஜய், எடப்பாடி, இன்னும் இவங்கெல்லாம் கூட ஒன்று சேர்ந்தாலும் டிஎம்கே வலுவாக இருக்குது. அவங்களோட செயல் திட்டங்கள் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிருக்கு. மக்கள் பயனாளர்கள் இருக்காங்க. அவங்களோட வாக்குகளை வந்து நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் அறுவடை செய்வாருன்னு சொல்கிறீங்க. இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு வரை நீங்கள் வெல்வாங்கன்னு சொல்லி இந்த தேர்தலில் நீங்கள் கணிக்கிறீங்க? அதெல்லாம் வேணாம், பெரிய லெவலில் ஜெயிப்பார் அவர், பெரிய லெவலில் ஜெயிப்பார். ஸ்வீப் வருன்றீங்களா சார்? ஸ்வீப் தான் இந்த தேர்தல், ஒரு ஸ்வீப் தேர்தலாக இருக்கும். என்ன விதமான மோசடி செஞ்சீங்கன்னாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த ஓட்டு விடும். பாருங்களேன் அந்த முறை எப்படி இருக்க போகுது. இல்லை பீகார்ல நம்ம இப்படி தான் கணிச்சோம். எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து நீங்கள் சொன்னீங்க 10,000 ரூபா கொடுத்துட்ட உடனே நீங்கள் கணிச்சிங்கன்ட்டு அங்கே சொல்லிட்டான்னா வரலாறு ஒன்று இங்கே ப்ளே பண்ண போகிறதில்ல. மக்கள் தான் வாக்களிக்க போகிறாங்க, பார்த்துருவோம். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி.